வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். ஆராய்ச்சி பணிகள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கம் அளிப்பதன் மூலம் வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான இலக்கினை எட்ட முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முன்னணி பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் பங்கேற்கும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் இன்று கலந்துரையாட உள்ளார். பொருளாதார விவகாரங்கள் தொடர்பாக நடைபெறும் இந்த சந்திப்பில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனும் பங்கேற்கிறார். மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று பெங்களூருவில் அடுத்த தலைமுறை துருவ் ஹெலிகாப்டர் சேவையை துவக்கி வைக்க உள்ளார். 6 முதல் 14 பேர் வரை பயணிக்கும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா, விஐபி போக்குவரத்து, பேரிடர் மற்றும் வெள்ள மேலாண்மை உள்ளிட்ட குடிமக்கள் தொடர்பான பயன்பாட்டிற்கானது. வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் மற்றும் பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக டாக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று காலை காலமானார். அன்னாருக்கு வயது 80. கருவடிக்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை பூபாலன் நகர், பிரியதர்சினி நகரின் ஒரு பகுதி, கோரிமேடு காவலர் குடியிருப்பின் ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடியின் ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழில்பேட்டை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் இரவு மற்றும் அதிகாலை வேளைகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.